வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன். பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். பொங்கலை முன்னிட்டு கடந்த ஜனவரி 9ஆம் தேதி படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில் ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கவில்லை. இதனால் படம் முடங்கியது. படத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் வசனங்கள் மற்றும் சில காட்சிகள் மத நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடும் என கூறி சான்றிதழ் கொடுக்க சென்சார் வாரியம் மறுத்தது. படத்தை தயாரித்த KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆஷா படத்திற்கு UA 16+ சான்றிதழ் வழங்கி உடனடியாக வெளியிட ஜனவரி 9 உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு உடனடியாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீடு செய்தது. ஜனவரி 27 அன்று சென்னை ஹைகோர்ட் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தது. சென்சார் போர்டுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆய்வுக்கு பின்னரே முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனால் படத்தின் வெளியீடு மேலும் தள்ளிப்போனது. அவசரப்பட்டு தயாரிப்பு நிறுவனம் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டதுதான் இத்தனை பிரச்சினைக்கும் காரணம் என திரையுலக வட்டாரத்தில் பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் பிப்ரவரி 11ஆம் தேதி வழக்கை வாபஸ் பெற்றது. படத்தை மறு தணிக்கை குழுவின் பார்வைக்கு அனுப்பி வைத்தது. முதலில் மார்ச் 9ஆம் தேதி படத்தை அவர்கள் பார்ப்பதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அது நடக்கவில்லை. ஒரு வழியாக மார்ச் 17ஆம் தேதி மறு ஆய்வு குழுவினர் படத்தை பார்த்தனர். அதற்குள் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் படத்தை தேர்தல் கமிஷன் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு படம் வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில் நேற்று படத்தின் 5 நிமிட சண்டை காட்சிகள் இணையத்தில் லீக்கானது. 5 நிமிடம் ஆனாலும் அது முக்கியமான காட்சிகள் என்பதால் அது பரவாமல் தடுக்க என்ன செய்யலாம் என படக்குழு துரித கதியில் செயல்பட்ட நிலையில் அடுத்த சில மணி நேரத்தில் முழு படமும் HD தரத்தில் வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்தது. இதனால் விஜய் உள்ளிட்ட படக்குழுவினர் நிலைகுலைந்து போனார்கள். இயக்குனர் வினோத் இதுகுறித்து இன்ஸ்டாவில் வேதனையுடன் ஒரு பதிவை போட்டுள்ளார். ஒவ்வொரு காட்சியும் ஒருவரின் கனவை சுமந்துள்ளது. வெளியீட்டுக்கு முன்பே அது கசிவது உண்மையிலேயே வேதனையானது. தயவு செய்து அதை பகிராமல் ஆதரவளியுங்கள் என வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனநாயகன் பட காட்சிகளை சோசியல் மீடியாவில் பகிரவோ டவுன்லோடு செய்ய வேண்டாம். அதையும் மீறி பகிர்ந்தால் சட்ட நடவடிக்கை பாயும் என பட தயாரிப்பு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு படத்துக்கு இத்தனை சோதனையா என விஜய் ரசிகர்கள் கொதிக்கின்றனர்.